Lavitricks. ஸோ இன்றைக்கி வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ. ஆக்சுவலாக என்ன அப்படின்னா, டிஸ்கவரி சேனலில் ஃபேக்ட்ரி மேல் அப்படி சொல்லிட்டு நீங்களும் வந்து ஒரு ஷோ வந்து பார்த்துருப்பீங்க. ரொம்ப இந்த இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஒரு ஃபேக்ட்ரிக்குள்ளே போயிட்டு அங்கே எப்படிலாம் பண்ணுறாங்க அண்ட் என்னெல்லாம் நடக்குது எல்லாமே வந்து அதில் வந்து காட்டியிருப்பாங்க. ஸோ அது மாதிரி நம்ம சேனல்லே வந்து ஒன்று போடலாம் அப்படி சொல்லிட்டு தான் வந்து ஒரு பிளானு. ஸோ உங்களுக்கு வந்து வெறும் பெட்ஸு அப்படியே அது வெறும் ஷாப்பு அதே பார்த்துனா கொஞ்சம் வந்து உங்களுக்கும் ஒரு இதாக இருக்கும். ஸோ அதனால தான் இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொண்டு போகலாம். நார்மலாக பெட்ஸ் எல்லாமே வரும் அண்ட் அதுவும் இல்லாமல் இதுவும் வந்து நல்ல உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஸோ இன்றைக்கி வந்து ஃபர்ஸ்ட் வீடியோ இந்த ஃபேக்ட்ரி சீரிஸ் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கேரம் போர்ட் ஃபேக்ட்ரி தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ சென்னையில் வந்து ஒரு கேரம் போர்ட் ஃபேக்ட்ரி இருக்குது. ஸோ அதை தான் போயிட்டு நம்ம எப்படிலாம் பண்ணுறாங்க அண்ட் எப்படி வந்து ஒரு கட்டையை வந்து கேரம் போர்டை மாற்றுறாங்க அது வரைக்கும் கம்ப்ளீட்டாக வந்து பார்க்க போகிறோம். ஸோ ரொம்பவே வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ இது மாதிரி நிறைய வீடியோஸில் என்ன சேனல் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோக்குள்ளே போகலாம். லாக்டவுன் போட்டோன்னே மக்கள்லாம் வந்து நிறைய பேர் வாங்கிட்டு போகலாங்க போடு. என்கிட்ட ஸ்டாக் இல்லாத நாங்கள் வெளியே வாங்கி விற்க மாட்டோம். கோங்கு படாக்கு வேங்க இது மரம் அந்த மாதிரி மரம் போட்டால் தான் லைஃப். வணக்கம்ண்ணா. வணக்கம்மா. இது என்னண்ணா இப்போ என்னண்ணா பண்ணிட்டு இருக்கீங்க? இது கேரம் போர்டு பிரேம் அடிச்சிருக்கேன். ஓகே. பிரேம் பின் பண்ணிட்டு இப்போ ஃபுல்லாக பப்பிங் போட்டிருக்கேன். ஏன்னா அதில் இருந்தால் கிசிறுலாம் வந்து பப்பிங்கில் போயிடும். ஓகே. பட்டி பார்க்கும்போது மட்டமாக இருக்கும். அதுக்கப்புறம் பட்டி பார்த்துட்டு தேய்ச்சிட்டு திருப்பி இன்னொரு கோட்டு பட்டி பார்க்கணும். அதுக்கப்புறம் திருப்பி தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் மேலே ஒரு கோட்டு பில்லர் போடணும். பில்லர் அது பில்லர் போட்டு அதுக்கப்புறம் வார்னிஷ் போடுவோம் மேலே. ஓகே. அதுக்கப்புறம் திருப்பி ஆயில் போட்டு திருப்பி பேப்பர் போட்டு தேய்ப்போம் பிரேமை. எல்லாம் சாஃப்ட் ஆகுது. ஆமாம், சாஃப்ட் ஆகுது. அதுக்கப்புறம் தான் ஃபிட் பண்ணுவோம். ஃபிட் பண்ணிட்டு திருப்பி எண்ணெய் போட்டு தேய்ச்சி அதுக்கப்புறம் பாலிஷ் பண்ணுவோம். இவ்வளோ ப்ராசஸ் இருக்கா? ஆமாம், பாலிஷ் பண்ணுறது வந்து நாங்களே பண்ணுறது தான். நாங்களே தயார் பண்ணுறது பாலிஷு. வெளியெல்லாம் வாங்குறது கிடையாது. கடையிலலாம் நாங்களே திண்ணூர் வர வச்சு திண்ணூரில் அது கெமிக்கல்லாம் போட்டு நாங்களே பாலிஷ் பண்ணுவோம். ஏன்னா அது போட்டால் எங்களுக்கு சைனிங் கிடைக்கும் நல்லா. சரிண்ணா. எவ்வளோ வருஷமாக பண்ணுறீங்க இந்த ஃபீல்டில்? வந்து நான் 42 வருஷமாக இருக்கிறேன். 42 வருஷமாக இருக்குமா? அப்போலேருந்து இதுதான். ஆமாம். ஓகே. 40 வருஷமாக இருக்கேன். 42 வருஷம் இருக்கும். 40 மேலே தான், கம்மி கிடையாது. உங்கள் பேர்ண்ணா? என் பேர் தாமு. இப்போ இதோட ஸ்பெஷல் என்னண்ணா? இப்போ எல்லோரும் வந்து ஃபோனு அது இதுன்னு வச்சுட்டு இது பண்ணிருக்காங்க. ஏன்னா இப்போ நான்லாம் இருக்கிறப்போ இப்போ நானும் ஃபோன் தான் வச்சுருக்கேன். முன்னெல்லாம் நானும் கேரம் போர்டு வந்து நான் கொஞ்சம் நல்லா ஆடுவேன் எல்லாம் பண்ணுவேன். அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அதை பற்றி அதுக்கு வந்து செல்லில் விளையாடுறது வந்து அது வேறு கேமு. செல்லு இதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிற மாதிரி அதில் இருக்காது. இதில் 4 பேர் உட்காந்து விளையாடலாம். அதில் ஒரு ஆள் தான் விளையாட முடியும் ஃபோனில். அது ஒன்று அந்த அளவுக்கு இதுவாக தெரியாது. இதில் வந்து பேக் ஷாட்டு இதில் வந்து சேலஞ்சு பண்ணி விளையாடுவாங்க. இந்த கிளப்லலாம் பார்த்தீங்கன்னா பேருங்கள்லாம் வந்து உட்காந்து விளையாடுறாங்கனாக்கா அது டோர்னமெண்ட், ஹெவி டோர்னமெண்ட் ஒன்று இருக்குது. 4x2 சைஸு. அது வந்து கிளப்பு போர்டு. அதில் வந்து மெஷர்மெண்ட்லாம் கரெக்டாக இருக்கணும். அதுவும் பண்ணுவோம். ஓகே. மெஷர்மெண்ட்லாம் பக்காவாக இருக்கணும் அதில். ஏன்னா பிளேயருக்கு வந்து தெரியாது எப்படி ஸ்மூத்னஸ் எப்படி இருக்குது. அவங்க அடித்து பார்த்தோன்னே ஓகேன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போகிற மாதிரி இருக்கணும் போர்டு. அந்த மாதிரி இருக்கணும் போர்டு. மெஷர்மெண்ட் டேப் வச்சு அளந்து பார்த்தாங்கன்னா பக்காவாக இருக்கணும். இப்படி ஒரு காலங்களும் 4 இன்ச்சு தள்ளி இருந்தால் கூட ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. அப்போ நீங்கள் அதெல்லாம் பார்த்து ஆமாம், டோர்னமெண்ட்டில் அது மாதிரி பக்காவாக பண்ணுவோம். அதே மாதிரி வந்து கண்ட்ரிபியூட்லாம் போட மாட்டோம். காட்டுவா மரம் இடத்துல போட மாட்டோம். ஒன்லி கோங்கு படாக்கு வேங்க. இது மரம் அந்த மாதிரி மரம் போட்டால் தான் லைஃப் வரும். நல்லா பெண்ட் ஆகாது, லைஃப் வரும். மற்றபடி இந்த காட்டுவா மரம்லாம் போட்டோம்னாக்கா பெண்ட் ஆகிடும். 4 ஆச்சுன்னா பெண்ட் ஆகும். கம்பெனியோட பேர் கெட்டு போயிடும். மரம் பிளைனிங் பண்ணிட்டேன்.
இது ப்ளைனிங் முடிஞ்சு இதெல்லாம் ஆரம்பிப்பீங்க. ஆமாம், இதில் இருந்தால் ஸ்டார்டிங் ப்ளைனிங் ஆகிடுச்சு. ஓகே. இதுக்கப்புறம் கிராஸ் கட் பண்ணு. இது வந்து ஒரு சைடு அப்போ. ஆமாம், இது வந்து ப்ளைனிங் பண்ணியாச்சு. இப்போ கிராஸ் கட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் காடி போடுவேன். காடி என்றால் அந்த சைக்கிள் அடிக்கிற பார்த்தீங்களா, அந்த இடத்துக்கு அந்த அந்த லெஜ்ஜை விட்டுட்டு மற்றது கட் பண்ணி எடுத்துட்டு பிளைவுட் உட்கார சீட்டிங்காக. ஓ சரி. பிளைவுட் சீட்டிங் ஆகணும் இல்லையா, அதுக்காக செய்வாங்க, காட்டுறாங்க. ஓகே ஓகே. காடி எடுங்க. ஆமா ஃபீஸ் கரெக்ட்டா இருந்தா தான் காலேஜ் ஸ்டார்ட் பண்ணதானே. ஜாயிண்ட் அது. ஆமா ஜாயிண்ட். நான் கிராஸ் கட் பண்ணிட்டேன். கிராஸ் கட் பண்ணிட்டு ஜாயிண்ட் பண்றேன். ஓகே. இல்லையே அது போய் விசாரிச்சாங்க. அவ்வளவுதான். ஓகே ஓகே. பிட் பண்ண மாதிரி பிட் பண்ணிட்டு பிரிக்குதே போட்டு பட்டி பாருங்க. ஓகே. பின் பண்ணியாச்சு. அப்புறம் பட்டி பாக்குறது. காட்டு காட்டு. இது ஃபைனல் ஸ்டேஜ் அது. பட்டி. இன்னும் ஃபைனல் வரல. ஓகே ஓகே. இதுக்கப்புறம் திருப்பி தச்சு திருப்பி பட்டி பாத்துட்டு அதுக்கப்புறம் பில்லர் போட்டு பிறகு தான் ஃபைனல் பாலிஷ். ஓகே ஓகே. இது அதில் தான் காய்ச்சிங்களா? இது அதில் தான் காய்ச்சிங்களா ஸ்டவ்? இதுக்கு மேலே கருப்பு கலர் பெயிண்ட் அடிப்பாங்களா? ஓ ஓகே ஓகே. இங்கே இப்போ என்ன இருக்குது? இப்போ மக்கள்லாம் எப்படி இதெல்லாம் நிறையா வந்து இந்த லாக்டவுன் போட்டோன்னே மக்கள்லாம் வந்து நிறைய பேர் வாங்கிட்டு போகலாங்க போர்டு. எங்கிட்ட ஸ்டாக் இல்லாத அளவுக்கு ஆகிப்போச்சு. ஓ அந்த அளவுக்கு இதாகிப்போச்சு. போர்டே கிடைக்கல. நாங்கள் வெளியே வாங்கி விற்க மாட்டோம். வெளி கம்பெனி இருக்குது, நாங்கள் வாங்க மாட்டோம். ஏன்னா அந்த குவாலிட்டி எப்படி தெரியாது எங்களுக்கு. இப்போ நம்ம செய்கிறது நம்ம மனசுக்கு ஏற்ற மாதிரி நம்ம செய்வோம். ஓகேண்ணா ஓகே. அதுக்காக தான் செய்கிறது. ஸோ ஓகே, விஷயம் எல்லாருமே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஜஸ்ட் ஒரு உடன் பிளாக் தான் பார்த்துருப்பீங்க. அதே வந்து ஃபுல்லாக கேரமோட வந்து மாற்றுறாங்க. ஸோ இதுக்கப்புறம் நம்ம நிறைய ஃபேக்ட்ரிஸும் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். அண்ட் ஆக்சுவல் பெட் வீடியோஸ் அது இதுன்னு எல்லாமே உங்களுக்கு வந்து லைன் அப் ஆகிட்டே இருக்கும். ஸோ இது மாதிரி நிறைய டேஸில் வேணால் சேனல் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.